இந்த ரீஃபார்ம்ஸ் என்னென்ன விலை மாற்றம் நடந்திருக்கிறது, அதுல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். ஜிஎஸ்டி 2.0வா? மாதேஷ், நீங்க காலைல பல்லு விளக்குவீங்க, ஆமா. குளிப்பீங்க, சோப்பு வாங்குவேன், சோப்பு வாங்குவேன். சோப்பு ஆமா. என்னங்க, நீங்க இந்த பேக்கெட் ஐட்டம் ஏதாவது இந்த மசாலா தூள், மல்லிகை தூள் அது மாதிரி பேக்கெட் வாங்குறீங்க, அரிசி, இந்த மாதிரி மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே ஒன்று 0% இல்லைனா வெறும் 5%. 5% என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வெறும் 50 காசு. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 5 ரூபாய். இவ்வளோதான் டேக்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்? நாளைக்கு மாதேஷ் வந்து ஒரு கார் வாங்குறாரு. செப்டம்பர் 22க்கு முன்னாடி நீங்கள் அதே மாடல் கார் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் டேக்ஸா. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மி. 80% மக்கள் பலனை இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல அனுபவிக்கிறத விட 20% மக்களுக்கு தான், அதாவது மேலே இருக்கிறவங்க கார் வாங்குறவங்களுக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கு தான் இது பலனா போய் முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதை சொல்ற அறிவாளி யாருன்னு தான் கேட்குறேன். அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள். ஐயோ ஐயோ, சரியான காமெடி. இந்த இளைஞர்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சேமிக்கணும்னா ஜட்டி விலை என்ன அது என்னன்னு சொல்லி நடுவில் ரீல்ஸில் காமெடி பண்ணுவார் அவர் தானே. சரியான காமெடி. நான் கேட்குறது, அதே நீங்கள் பொருளாதார என்ன சொன்னீங்க, பொருளாதார அண்டாவா என்னவோ சொன்னீங்களே, பொருளாதார நிபுணர் அவர்கிட்ட போய் கேளுங்க. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, என்ன சோஃபா செட்டு, ஸ்டூலு, ஃபர்னிச்சரு, இதெல்லாம் யார் பயன்படுத்துகிறான்னு கேளுங்க. சாதாரணமாக மதேஷ், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ மல்லிகை ஜாமான் மாதம் எவ்வளோக்கு வாங்குறீங்க? மாதம் ஒரு 5000 ஒரு 7000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நீங்கள் ரொம்ப பணக்கார ஃபேமிலி, 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்கள் அந்த 20%க்குள்ளே வந்துடுறீங்க. சாதாரணமாக ஒரு ஏழை குடும்பத்தில் எவ்வளோக்கு வாங்குவாங்க? நான் என்னையே போய் 20%க்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறீங்க. அப்புறம் எனக்கு வண்டியில் தான் போயின்னு நான். சரி, 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? இப்போ போன மாதம் பில் எடுத்து பாருங்கள். செப்டம்பர் 22க்கு அப்புறம் நீங்கள் மல்லிகை ஜாமான் வாங்குறதை எடுத்து பாருங்கள். 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் குறைஞ்சிடும். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தா 1000 ரூபாயிலேருந்து இல்லை சார், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தா ஜிஎஸ்டி இருக்குல்ல? இருக்கு தானே? ஆமாம். 1000 ரூபாய்க்கு துணி 2500 ரூபாய், 2500 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2500 ரூபாய்க்கு மேலேக்கு தான் துணிக்கு போட்டுருக்கோம். 2500 ரூபாய்க்கு மேலேக்கு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க தான் எடுப்பாங்க. என்ன மாதிரி சாதாரண பாருங்க, கதர் தான் போடுறேன். இதுவே 350 ரூபா சார். எது அதுவா? சரி, சந்தோஷம். நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்க, பவுடர் நல்லா பிரபலமாக இருக்கணும், நீங்கள் போடுவீங்க. நான் சாதாரணமான ஏழைகள் நின்று தலைவன், நான் சாதாரணமாக தான் இருப்பேன்.